ஹாய் ஆல், வணக்கம். இது ஸ்டாக் மார்க்கெட் தமிழ். நான் உங்கள் ஸ்ரீராம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக என்ன பை ஆப்ஷன்ஸ், என்ன எப்படி மார்க்கெட் மூவ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 5 டேஸில் இந்த ஸ்டாக்ஸ் நான் கொடுக்குற லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 5% வந்து வீக்லி டார்கெட் 5 to 6% நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து சிம்பிள் பிரேக் அவுட் ரீஜன் 50 DMEக்கு மேலே போகுது. ஸோ அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங்காக இந்த ஸ்டாக் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இது ஒரு என்டையர் ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட்டில் ஆல்ரெடி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் ஆல்ரெடி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சேனல் பிரேக் அவுட். ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட் வந்து 100 rupees உங்களுக்கு நான் கொடுக்குறது. ஸோ ஈஸியாக நீங்கள் இதோட லாஜிக் சிம்பிள். ஸோ ஆல்மோஸ்ட் இதோட சப்போர்ட்டிங் ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்குது. சப்போர்ட்லேருந்து ரீட்ரேஸ்டாக ட்ரை பண்ணுது. ஸோ உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட். ஸோ சப்போர்ட்லேருந்து ஆல்ரெடி பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு இது இருக்குது. ஸோ வெயிட் ஃபார் லைக் நாளைக்கு நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இஃப் இட்ஸ் 95ல் பை பண்ணி யூ கேன் கீப் த டார்கெட் அஸ் 103, லைக் 103 வரைக்கும். ஃபஸ்ட் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் அட் 97. ஸோ 97 மேலே போகும்போது நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டார்கெட் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இதோட டார்கெட் வந்து 103. ஸோ ஃபார் லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்க்கும் இது வந்து ஒரு எல்லா ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வீக்லி சார்ட்லேயும் உங்களுக்கு காட்டுறேன், மல்டி டைம் அனாலிசிஸ். ஸோ வீக்லி சார்ட் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சேனல் பிரேக் அவுட் கொடுக்க போகுது. ஸோ இந்த சேனல்லேருந்து வெளில போக போகுது. ஸோ இந்த சேனல்லேருந்து வெளில போகும்போது ஸோ உங்களுக்கு டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 103 அண்ட் செகண்ட் டார்கெட் வில் பி 118. ஸோ 118 ஹிட் ஆகிறதுக்கு இட் வில் ஒரு 1 month ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்லேருந்து 20% வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக். ஸோ இது வந்து உங்களுக்கு 20% ஈஸியாக ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஸ்டாக் கண்டினியூஸ்லி ஃபால் ஆகிருக்கு. ஸோ ரீட்ரேஸ் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ அதனால தான் ஸ்டாக் வாங்க சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து LIC ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ லைக் ஒரு 500 700லேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு திருப்பியும் 200 லெவலுக்கு போய்ட்டு திருப்பி ரீடெஸ்ட் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு லோவர் ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் திருப்பியும் சப்போர்ட்டுக்கு ஃபாலோ ஆனே பயங்கரமாக இதாகிடுச்சு. திருப்பியும் ரைஸ் ஆகுது. சப்போர்ட்டில் மல்டிபிள் டைம்ஸ் நிற்குது. சப்போர்ட்லேருந்து ரீபவுண்ட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இதோட அப்கமிங் டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ்க்கு மேலே போச்சுன்னா மேலே போகும் ஈஸியாக. ஸோ 485 500 டார்கெட். நீங்கள் வந்து இந்த வீக் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 450 ஈஸியாக 450 20.5% வந்து 20 rupees வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இட்ஸ் வீக்லி பை. ஸோ மண்டே நீங்கள் வந்து ஓப்பனிங்கில் நீங்கள் பை பண்ணிட்டு யூ கேன் சிட் ரிலாக்ஸ். ஸோ எதுவுமே நீங்கள் பண்ணணும், வாங்கிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து இண்டல்ஜ் ஜிங்க். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஐஸ் அண்ட் லோஸில் கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ இந்த லெவல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இதாகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து வெயிட் ஃபார் தி அப்மூவ். ஆக்சுவலி மெட்டல்ஸ் வந்து நல்லா கொடுத்தனால கமாடிட்டிஸும் அடுத்து நல்லா கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் இது வந்து யூ கேன் கன்சிடர் ஃப்ளாக் அண்ட் போல் மாடல். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வெளில 307.9 கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இட்ஸ் கோயிங் டு பி 330 வரைக்கும் ஈஸியாக ஒரு டார்கெட் கொடுக்கும். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து இது ஆல்சோ 5% 15 rupees மேலே போனாலே 5%. ஸோ உங்களுக்கு 5% ஈஸியாக டார்கெட் கொடுத்துரும். ஸோ NTPC இது ஒரு யூ கேன் கன்சிடர்ஸ் எ லாங் டேர்ம் ஆப்ஷன். NTPC வந்து ஒரு லாங் டேர்ம் ஆப்ஷனாக நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு இது இருந்தது. ஸோ இந்த என்டையர் ஏரியா. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் சப்போர்ட், செகண்ட் டைம் சப்போர்ட் அண்ட் தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை திருப்பியும் 105க்கு பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா இட் வில் அகெயின் கோ டு தி 112 113 ரேஞ்சுக்கு போகும். அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் இது இருக்குது 107. பட் திஸ் டைம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக பிரேக் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கலாம் ஃபார் பொசிஷனல் பையர்ஸ், நாட் ஃபார் இன்ட்ராடே பையர்ஸ். திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இதோட டார்கெட் வந்து 1112 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். மகா
சீம்லெஸ், மகாராஷ்டிரா சீம்லெஸ். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொரோனாக்கு அப்புறம் இது பயங்கர ஃபால். ஸோ நடுவில் பயங்கர ஃபால் ஆகிடுச்சு. ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ லாங் டேர்ம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா, ஸோ இது இந்த ரீஜன் பார்த்திங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்னில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. டபிள்யூ திருப்பியும் ஸோ இந்த லெவல்ஸை பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 300 இஸ் அ ரவுண்ட் நம்பர். 300 சைக்காலஜிக்கலி ஒரு ஸ்டாக் க்ளோஸ் ஆகுது 300க்கு மேலே, சைக்காலஜிக்கலி இஸ் அ ரவுண்ட் நம்பர். ஸோ இதுக்கு மேலே இது வந்து ஒரு நல்ல அப்மூவ். இந்த கேண்டில் வந்து இந்த 305க்கு மேலே போச்சுன்னா பயங்கரமாக உங்களுக்கு அப்மூவ் கொடுக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 350 வரைக்கும் 327 330 இஸ் ஃபஸ்ட் டார்கெட். பட் 350 வந்து நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கும். ஸோ யூஸ்வலி இது ஒரு அகெயின் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பயங்கர சப்போர்ட், பயங்கர ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து சப்போர்ட். ஸோ இது கிராஸ் ஆயிடுச்சுன்னா 300 லெவல்ஸ் கீழே வருது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபைனல் ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம். ஸோ இந்துஸ்தான் பெட்ரோலியம் அது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ஒரு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட் 250 நாளைக்கு நார்மலாக இது வந்து இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஓப்பன் ஆச்சுன்னா இஃப் இட்ஸ் பிரேக்ஸ் 253 இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆகுதுன்னா லைக் நீங்கள் வந்து ஒரு கோ ஃபார் ஏ ஹியூஜ் பை. ஸோ உங்கள் டார்கெட் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நான் வீக்லி சார்ட்டில் காட்டுறேன். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 100 ருபீஸ் வந்து வச்சுக்கலாம். லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்க்கு ஈஸியாக 100 ருபீஸ் கொடுத்துக்கலாம். அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் 279 280 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ லோவர் லெவல் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ இஸ் 171. ஸோ ஆல் டைம் ஐன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஆல் டைம் 52 வீக்ஸ் ரேஞ்ச் ஹையில் தான் இருக்குது. பட் ஆல் டைம் ஐ பார்த்தீங்கன்னா 480லேருந்து இது வந்து ட்ராப் ஆகிருக்கு. திருப்பியும் ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் 52 வீக்ஸில் இது வந்து 300 ரேஞ்சில் ஈஸியாக ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு அதனால் நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கும். இது அகெயின் 52 வீக் மூவிங் ஆவரேஜை 52 வீக் ஆவரேஜை பிரேக் பண்ண போகுது. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் மோட்லேயே ரொம்ப நல்லாவே இதாகிட்டு இருந்ததுக்கு. ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் திருப்பியும் ரைஸ் ஆகிட்டு 50 மூவிங் ஆவரேஜை க்ராஸ் பண்ணோம்ல, திருப்பி இப்போ க்ராஸ் ஆகிட்டு கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து கடைசி லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து கொஞ்சம் புல்லிஷ். இந்த கேண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த லெவல்லையும் க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டையும் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக 290 300 இருக்கலாம். இட்ஸ் அரௌண்ட் 30 ருபீஸ் இந்த ஸ்டாக்குக்கு. மண்டே இது வந்து பெஸ்ட் பை ஃபார் ஸ்டார்ட் வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். இண்டல் பெட்ரோல் வந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. இதான் வீக்லி மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் நாங்கள் கொடுக்குறது. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எதுவும் பை பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.